எல்லாருக்கும் வணக்கங்க. துலா ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய தருணத்தில் இந்த பிரபஞ்சம் துலா ராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நவம்பர் மாதம் 15ஆம் தேதி சனி பகவான் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி ஐப்பசி மாதத்துக்கு 29ஆம் தேதி மாலை 6 மணிக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். துலா ராசிக்கு 4வது பாவகத்துக்கும் 5வது பாவகத்துக்கும் அதிபதி சனி பகவான். அப்போ 4வது பாவகம் சுபஸ்தானம், 5வது பாவகம் புத்திரஸ்தானம். அப்பேற்பட்ட கிரகம் நமக்கு வக்ரத்தில் இருந்ததுனால பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பின்தங்கி தான் இருந்திருப்பாங்க ஒரு 7-8 மாதமாக துலா ராசியில் பிறந்த நண்பர்கள். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளியுமியா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இந்த துலா ராசியில் பிறந்து தான் இருந்திருப்பாங்க. அப்பேற்பட்ட துலா ராசி நண்பர்களுக்கு இது மிக சிறந்த ஒரு தருணம். பொதுவாக நம்மளை ஒருத்தர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணுன்ற அவசியம் இல்லவே இல்லை. இதுதான் பாதை, இந்த பாதையில் போனால் நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துக்கிடலான்னு சொன்னால் மட்டும் போதுமானது. இல்லைனாலும் நாமளும் தடுமாறி அந்த பாதையை கண்டுபிடிச்சி போயிடுவோம், அது வேறு விஷயம். ஆனால் இந்த பிரபஞ்சம் முழுமையான அனுகிரகங்கள் கொடுக்கக்கூடிய, இந்த பிரபஞ்சம் முழுமையான சாதகமான தருணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் தானுங்க இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி காலம். கிட்டத்தட்ட துளாராசி நண்பர்களுக்கு 4 மாதம் 14 நாள் 134 நாள் மிக சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா சனி பகவான் அப்படின்றவர் துளாராசி நண்பர்களுடைய நெருங்கிய நண்பன். துளாராசிக்கு அதே மாதிரி ரிஷபராசிக்கு மேலான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் அந்த சனி பகவான் மட்டும்தானுங்க. அப்போது துளாராசி நண்பர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிரன் ராசிக்கு 3வது பாவகத்தில். சுக்கிர பகவான் துலா ராசிக்கு அதிபதி. சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய தருணத்தில் அந்த நவம்பர் 15ஆம் தேதி சுக்கிர பகவான் தனசுன்னு சொல்லக்கூடிய துலா ராசிக்கு 3வது பாவகம் தகரியஸ்தானத்தில் கேது பகவானுடைய சாரம் வாங்கி மூலம் நட்சத்திரம் 4வது பாதத்தில் 250 டிகிரியில் இருக்கிறார். சார் இது ஆச்சரியமா சார் அப்படின்னா ஆச்சரியம் தானுங்க. எப்படின்னா 3வது பாவகத்துக்கு அதிபதி குரு சுக்கிரனுடைய வீட்டிலையும், சுக்கிரன் குரு பகவானுடைய வீட்டிலையும், அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் தேவகுரு வீட்டில், தேவகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் அசுரகுரு வீட்டில் கிரக பரிவர்த்தனை. இந்த கிரக பரிவர்த்தனையாலையும் அதே மாதிரி இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவானுடைய சாரம் வாங்கிடுவார். அப்போ குரு பகவானுடைய சாரம் வாங்கி சனி பகவான் துளாராசிக்கு 7வது பாவகத்தை பார்க்குறார். மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும். துளாராசியில் பிறந்தவங்க சுவாதி நட்சத்திரமாக இருக்கட்டும், இல்லை சித்திரை நட்சத்திரம் 3வது பாதம் 4வது பாதமாக இருக்கட்டும், இல்லை விஷாக நட்சத்திரம் 1 பாதம் 2வது பாதம் 3வது பாதமாக இருக்கட்டும், உழைப்பு மட்டும்தான் இருக்குதுங்க. உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை. வரன் பார்க்குறனே தவிர எனக்கு வாழ்க்கை அமைஞ்ச மாதிரி இல்லை. எதிர்பார்ப்புகள் ஏதாவது ஒரு வகையில் இருக்குதானே செய்யுது. அப்போ எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைகிறதுக்கு உண்டான தருணம் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி காலத்தில். ஏன்னா செவ்வாய் அப்படின்றவர் தான் திருமண ஸ்தானாதிபதி துளாராசி நண்பர்களுக்கு. அந்த செவ்வாய் பூசம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சாரத்தில் கடகத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார். அதாவதுங்க திருமண ஸ்தானாதிபதியுடைய பார்வை பரிபூர்ணமாக உங்கள் ராசி மேலே படும். அதுபோக சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் குரு பகவான் தனகாரகன். எல்லாருக்குமே தனகாரகன் குரு பகவான் தானுங்க. தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி. அப்போது அந்த சுக்கிர பகவான் குருவுடைய வீட்டில் இருக்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்குறார். தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் தனஸ்தானத்தை பார்க்குறார். தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் தானே. திருமணஸ்தானாதிபதி துளாராசி நண்பர்களுக்கு செவ்வாய், தனஸ்தானாதிபதியும் துளாராசி நண்பர்களுக்கு செவ்வாய். ஏற்கனவே செவ்வாவுடைய பார்வை உங்கள் மேலே படுதுன்னு சொன்னேன். அப்போ தனகாரகனுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் படுது. யாருடைய சாரத்தில் இருக்கிறார்? குரு. செவ்வாவுடைய சாரம் சொல்லக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரம் 1 பாதத்தில் 54 டிகிரியில் இருக்கிறார். அப்போது மன வாழ்க்கையே நிம்மதியாக இருக்கும், மன அழுத்தமும் குறைய போகுது.
கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பண பிரச்சனை இருக்குது சார், கடன் பிரச்சனை இருக்குது சார், இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னா இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் 100% மழை போல பிரச்சனை இருந்தாலும் பனி போல தீர்ந்துருங்க. நேர காலங்கள் தானுங்க ஒருத்தர் எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கும். நாம் என்ன தான் உருண்டு புரண்டுனாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த மாதிரி நம்மளுடைய கிரகம் நல்ல விதமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு கிடைக்க வேண்டியது முழுமையாக வந்து கிடைக்கும். நம்ம முன்னாடி காலம் பூரா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. திடீர்னு மேலுக்கு வரவங்க வந்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்போது உழைப்பு மட்டும் போட்டால் போதுமா? உழைப்பு போட வேண்டியது தானுங்க. ஆனால் பட்டம் பார்த்து பயிர் செய்கின்ற மாதிரி காலம் அறிந்து பயிர் செய்யணும். எந்த தருணத்தில் என்ன செய்யணுமோ அதை செய்தால் தான் நம்ம மேலுக்கு வந்துக்கிட முடியும் இல்லையா? அந்த மாதிரி இந்த துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தருணம் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரிப்படுத்திக்கிறதுக்குண்டான தருணமாக அமையும். அதில் மாற்றுக்கிறது இல்லவே இல்லை. ஏன்னா விதிகாரகன் தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் தானுங்க. அந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சாலும் உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தை பார்க்குறாரு. திருமணஸ்தானம் நல்ல விதமாக இருக்கும். துலா ராசிக்கு 11வது பாவகத்தை பார்க்குறாரு. 11வது பாவகம் லாபஸ்தானம். இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டத்தில் அந்த 11வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய ராசியில் சூரிய பகவான் இருந்து அவரும் நம்ம திருமணஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய இடத்தை பார்க்குறார். இது எல்லாமே அருமையான ஒரு தொடர்பாக இருக்குது. இப்போ சனி பகவான் திருமணஸ்தானத்தை பார்க்குறாரு, லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, தனஸ்தானம் பார்க்குறாரு. அப்போ முழுமையாக சனி பகவான் நல்லவராக இருப்பார். இந்த தருணத்தில் சனி பார்த்து கொடுத்தா யாருங்க கெடுக்க முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறார். அவர் நீச்சமாக இருக்கிறாரே சார், இருந்தாலும் யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறார்? இந்த மாத தொடக்கத்தில் விஷாகம் நட்சத்திரம், மாத தொடக்கம் சொல்கிறத விட சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய தருணத்தில் விஷாகம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய தனகாரகனுடைய சாரத்தில் தானே சூரிய பகவான் இருக்கார். அப்போது குரு பகவான் அவர் தான் தனகாரகன். உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தை பார்த்துட்டு, உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்த்துட்டு, உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தையும் பார்க்குறார். சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது நவம்பர் மாதம் 15ஆம் தேதி. அப்படின்னா நல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கிடுங்க. 2024வது வருடம் நவம்பர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 2025வது வருடம் மார்ச் மாதம் 29 தேதிக்குள்ளார துளாராசியில் பிறந்த நண்பர்கள் நிறைய பேர் வீடு வாசல் வாங்கியிருப்பாங்க. இந்த நிமிஷத்தில் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை தான் சார் இருந்துக்கிட்டு இருக்குது. வீடு வாசல் எங்கே சார் நான் வாங்குறது? கடன் பிரச்சனை தீர்றதுக்கான ஒரு பாதையும் உருவாக்கிட்டு ஒரு மனம் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த 4 மாதம் 14 நாளுக்குள்ளார இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்குது. இல்லைன்னா என்னன்னு கேளுங்க. அதுபோக நான் மீண்டும் சொல்கிறேனுங்க, இந்த பிரபஞ்சம் எல்லா நேரத்திலையும் எல்லாருக்கும் சாதகமான பலன்களை கொடுக்கறது இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன்களை கொடுக்கும். அந்த மாதிரி தருணம் இதுதான் அப்படின்னா நமக்கு என்ன மாறவா போகுது இல்லையா? யார் மூச்சு யார் கையில் இல்லைங்க. யாருக்கு என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியறது இல்லைங்க. அப்போ அவங்களுடைய ஜாதகம் பார்த்தா தான் சாதகமான தருணம் வருதா பாதகமான தருணம் வருதான்னு தெரிஞ்சுக்கிட முடியும். ஆனால் துளாராசி நண்பர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் சனி பகவானுடைய அமைப்போ, குரு பகவானுடைய அமைப்போ, செவ்வாவுடைய அமைப்போ, இந்த கிரக அமைப்புகள் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இந்த மாதிரியான பலன்கள் வரப்போகுதுன்னு சொல்கிறேனுங்க. அதே மாதிரி துளாராசியில் பிறந்தவங்க திருமணமாகி 6 வருடம் ஆகுதுங்க. ஆனால் 6 வருடமாகவும் பிரிஞ்சு தானங்க இருந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. மன வாழ்க்கையிலனா நிச்சயமாக நிம்மதி சந்தோஷம் பெருகக்கூடிய அருமையான தருணமாக இந்த தருணம் வரப்போகுது. இந்த நாளுக்காக தான் இத்தனை நாள் நான் காத்திருந்தேனுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் வருதா இல்லையான்னு பாருங்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தில் 10% சாதகமாக இருந்தால் போதுமானதுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ஒரு 5% நல்ல காலமாக இருந்தால் போதுமானது. இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் துளாராசி நண்பர்களுக்கு 100% சாதகமான ஒரு அமைப்புகளே ஏற்படும். அதே மாதிரி துளாராசி நண்பர்கள் நவம்பர் 15 தேதிக்கு மேற்கொண்டு திருச்சியில் இருக்கக்கூடிய, ஏன்னா பொதுவாகவே ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றது இந்த துளாராசி நண்பர்களுக்கு ரொம்ப நல்லது. நவம்பர் 15 தேதிக்கு மேற்கொண்டு
திருச்சி ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு சனிக்கிழமை நாள்லையோ அல்லது வெள்ளிக்கிழமை நாள்லையோ, ஒன்று சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அவருடைய நாளில், இல்லையா உங்களுடைய ராசியாதிபதி சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை, இந்த ஒரு நாளில் துலா ராசியில் பிறந்தவங்க நவம்பர் 15 தேதிக்கு மேற்கொண்டு ஸ்ரீரங்கம் போயிட்டு வரதுனால இன்னும் சிறப்பாக இருக்கும், இன்னும் பக்கபலமாக இருக்கும். சரியா? காற்று அடிக்கும்போது தூற்றிக்கிடணும்னு சொல்லுவாங்க, வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும்னு சொல்லுவாங்க. துளாராசி நண்பர்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்குண்டான தருணமாக அமையக்கூடியது வரக்கூடிய நவம்பர் 15. நவம்பர் 15 4 மாதம் 14 நாள், மார்ச் மாதம் 29 தேதி வரை இந்த துளாராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் 100% சாதகமான தருணத்தை தரப்போகுது இந்த பிரபஞ்சம். மூச்சு விடாமல் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, நிச்சயமாக சொல்கிறேனுங்க. நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய தருணமாக இந்த தருணம் இருக்க போகுது. இதில் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது, நிச்சயம் நடக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல், நீங்கள் விதைக்கக்கூடிய விதைதானுங்க எதிர்காலத்தில் மிகப்பெரிய விருட்சமாக வரப்போகுது. சரியான முறையில் அமைச்சிக்கோங்க. இந்த பதிவு துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்ட்டு நான் மனசார நம்புகிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.